ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் பர்சனோட நோக்கம் என்ன, எதனால் அவங்க உங்ககிட்ட வந்தாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அண்ட் டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்கள் பர்சனோட இன்டென்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட எனர்ஜி அண்ட் இன்டென்ஷன் ஜஸ்ட் ஓவராலாக பார்த்துடலாம். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க உங்கள் பர்சன்ட்ட அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்த்துட்டு அப்புறம் உங்கள் பர்சனோடது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸோட இன்டென்ஷன். டெவில். நிறைய பேர் கோபமாக இருக்கீங்க, அப்சஸ்டாக இருக்கீங்க. உங்கள் பர்சன் மேலே நிறைய ஓவர் திங்க் பண்ணுறீங்க. ஓகே, ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்குது. ரொம்ப உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. டூ ஆஃப் பென்டிகல்ஸ். உங்கள் பர்சன் எதுவுமே ஆக்ஷன் எடுக்காமல் சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு அவங்க கடைசி வரைக்கும் நீங்கள் வேணுங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் கம்யூனிகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. சரியா? பார்க்குற வியூவர்ஸ், நீங்கள் உங்களோட நோக்கம் எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு பணம் கூட வேண்டாம், எதுவும் வேணாம், நீ லவ் காமி, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், ஸோ எனக்கு அந்த லவ்வை கொடு, என் கூட கடைசி வரைக்கும் இரு, எனக்காக மட்டும் இரு, எனக்கு முக்கியத்துவம் கொடு, என்னோட எமோஷன்ஸ்க்கு நீ முக்கியத்துவம் கொடு. அதுதான் உங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. உங்கள் பர்சன்ட்ட இருந்து நிறைய பேசுகிறதுக்கு உங்களுக்கு இருக்குது. உங்கள் பர்சன் எப்போ பேச வருவாங்க, எப்போ ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது. இதை தாண்டி நீங்கள் அமைதியாக இருக்கலாமா, கொஞ்சம் உங்கள் பர்சனுக்கு டைம் கொடுக்கலாமா, இல்லை நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் இருக்கீங்க. உங்கள் பர்சன்ட்டேருந்து கம்யூனிகேஷன் வரலைன்னா சரி நானாவது பேசுகிறேன், நானாவது ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சம்டைம்ஸ் யோசிக்கிறீங்க. சம்டைம்ஸ் மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணுறதுக்கு யோசிக்கிறீங்க. சம்டைம்ஸ் இல்லை வேணாம், அவங்களே வரட்டும், நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன், அந்த டிவைன் டைமிங்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நான் எதுவுமே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் தாட்ஸ் மாறி 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 உங்களுக்கு போகுது. ஒரு நிலையாக இல்லை, ஸ்டேபிளாக இல்லை, ஆன் அண்ட் ஆஃபில் தான் உங்களுக்கு நிறையா தாட்ஸ் போயிட்டுருக்கு. நிறையா ஓவர் திங்க் பண்ணுறீங்க. இந்த நிலைமை எப்போ மாறும் அப்படிங்கிற ஓவரான எதிர்பார்ப்பு அது உங்களுக்கு ரொம்ப கவலையை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் போக சில பேர் ஏஜ் ரொம்ப ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இந்த ஏஜ் போகிறதுக்குள்ளே நான் 2 பேரும் சேரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புலேயும் சிலர் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இன்னும் சிலர் உங்கள் பர்சன் திரும்ப வரவே மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட எதிர்பார்ப்பு உங்கள் பர்சன் ரிட்டர்ன் வரணும், அவங்களோட கடைசி வரைக்கும் வாழணும். பட் அது நடக்காமல் போயிருமோ, இந்த ஜென்மத்தில் அது நடக்காமல் போயிருமோங்கிற பயம், எதிர்பார்ப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. வியூவர்ஸ்க்கு ஸ்வாட் அதிகமாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இதில் ஓகே, நிறைய பேர் ஹீல் ஆகிட்டுருக்கீங்க. நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? இந்த பர்சன் உங்ககிட்ட வருவாங்கங்கிற நம்பிக்கை, இந்த ரிலேஷன்ஷிப் மேலே நம்பிக்கை இருக்குது, உங்கள் லவ் மேலே நம்பிக்கை இருக்குது. நான் உண்மையாக லவ் பண்ணியிருக்கேன், ஸோ என் பர்சன் கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் உங்களோட எதிர்பார்ப்பு இல்லை. இனி உங்கள் பர்சனே உங்ககிட்ட வந்தாலும் ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. இப்போ நான் ரொம்ப சைலண்ட்டில் இருந்துட்டேன், நான் ரொம்ப ஒரு பெரிய பாடத்தையும் கற்றுக்கிட்டேன், என் பர்சனுக்கும் நான் ஒரு பெரிய பாடம் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இன்னும் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், பழைய மாதிரி எங்கள் ரிலேஷன்ஷிப் போகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு, இது எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் மீனம், கும்பம் அண்டு துலாம் அதிகமாக இருக்குது. அண்ட் கன்னி, மகரம், ரிஷபம் அதுவும் அதிகமாக இருக்குது. இது உங்களோட எனர்ஜி அண்ட் இன்டென்ஷன், நோக்கம். இப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான். சில பேர் இதுதான் என் தலையெழுத்தா, இதுதான் என் விதியா, நான் இப்படி தான் இருக்கணுமா, எனக்கு ஏன் இந்த ஏஜில் இப்படி ஆயிருக்குன்னு கூட நிறையா பேர் நீங்கள் புலம்புவீங்க. ஓகே, நிறையா பேர் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. நிறையா பேர் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ், குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஸோ இங்கே கம்யூனிகேஷனுக்காக உங்கள் பர்சனை வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு உங்களை மாதிரி. அண்ட் இமோஷன்ஸை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. மூன் கார்டு வந்திருக்கு. நிறைய பேர் நெகட்டிவாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கிளாரிட்டி இல்லாமல், ஒரு குழப்பத்தில் நிறைய யோசிக்கிறது, முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை, மூவானும் ஆக முடியல, இந்த பர்சனோட தாட்ஸ்லேயே ஸ்டக்காகி இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களால் வெளியிலும் போக முடியல,
முடியல, இந்த பர்சன்ட்டையும் போக முடியல, இதை விட்டு ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயும் போக முடியல. நியூ ரிலேஷன்ஷிப்பில் போகணும்னு நினச்சாலும் இந்த பர்சனை அவ்வளோ சீக்கிரம் உங்களால் மறக்க முடியல. இமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஜஸ்ட் ஏதோ ஒரு நம்ம ஒரு ரியல் வேர்ல்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா, இது என்ன வாழ்க்கை, என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வெளியில் ஒரு மாதிரியும் மனசுக்குள்ளே வந்து 1000 குழப்பங்கள், உங்களுக்கு நிறையா வேதனை, வலி அந்த மாதிரி தெரியுது. உங்கள் பர்சன் வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்க வராமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப அழுக வருது. உங்களை நோக்கி வராமல் இருக்கிறது, இது சைலண்ட்டாக இருக்கும்போது உங்கள் பர்சன் வந்து ஏதாவது உங்களை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நிறையா பேர். பட் அந்த மாதிரில வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன். அதான் நைட் ஆஃப் கப்ஸ். உங்கள் பர்சன் வந்து கண்டிப்பாக உங்களை விட மாட்டாங்கங்கிற நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சர்ப்ரைஸாக வருவாங்க, சர்ப்ரைஸாக நீ வந்து பார்ப்பாங்க, ஒரு சர்ப்ரைஸாக ஒரு மெசேஜ் வரும், கால் வரும், அப்படிங்கிறதான் வந்து உங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ ஒரு நியூ பிகினிங் எதிர்பார்க்கீங்க. அகைன் டெவில் கார்டு வருது. ரொம்ப அப்சஸ்டாக இருக்கீங்க. உங்கள் பர்சனோட தாட்டில் ரொம்ப யோசிக்கிறீங்க, ரொம்ப அப்சஸ்டாக இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு பாதியில் விட்டுட்டு போகிற லைஃப் எனக்கு வேணாம், எனக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி கொடு, எனக்கு ஒரு முடிவு சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இன்னும் சிலர் வந்து ஒரு எனர்ஜி எனக்கு என்ன தோணுதுன்னா, இனி வந்து உங்கள் பர்சன் வந்து இமோஷ்னலாக உங்ககிட்ட வந்து அழுதுகிட்டோ இல்லை பிளாக்மெயில் பண்ணுறதோ, நீ இல்லாமல் நான் இல்லை, அந்த மாதிரி சினிமா டைலாக் யாராவது பேசிட்டு வந்தாங்கன்னா இதில் சில பேர் வந்து அதுக்கெல்லாம் ரெடி கிடையாது. ரொம்ப மெச்சூர்டாக ஆகிட்டு இருக்கீங்க. இருந்ததை விட இப்போ நீங்கள் ரொம்ப மெச்சூர்டாக ஆகிட்டு இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஏற்படுத்தின காயம் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. பொறுப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து நிறையா பேருக்கு ஏற்பட்டுருக்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் பர்சனோட தாட்லேருந்து உங்களால் வெளியில் வர முடியல. நிறைய பேர் நியூ ரிலேஷன்ஷிப் கிடைச்சா நல்லா இருக்கும், நான் அந்த ஏன்னா எனக்கு என் பர்சன் கிடைக்கல, ஸோ நான் நியூ ரிலேஷன்ஷிப்பாவது எனக்கு கிடைக்குமா, யூனிவர்ஸ் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலையும் இருக்கீங்க. சரி, இப்போ உங்கள் பர்சனோட இன்டென்ஷன் என்ன நம்ம பார்த்துடலாம். பர்சனை நினச்சிக்கோங்க. அவங்களோட நோக்கம் என்ன, அவங்க என்ன நோக்கத்தில் இப்போ இருக்காங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க. ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஓகே, நிறையா பேர் வந்து உங்கள் பர்சனை உள்ளுக்குள்ளே விடாத மாதிரி இருக்குது. உங்கள் பர்சன் வந்து உங்கள் தாட்ஸ்லேருந்து வெளியிலாம் போகலை, நல்லாவே வந்து உங்கள் தாட்ஸில் மாட்டிகிட்டு இருக்காங்க. உங்கள் மெமரிஸ், உங்கள் ஞாபகங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன அளவுக்கு ஓவர் திங்க் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்தாங்களோ அப்போயே வந்து வாழ்க்கை உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், அவ்வளோதான், இன்னும் உன் தாட்ஸ்லேருந்து என்னால் வெளியில் போக முடியாது. எப்போ வந்து நம்ம லவ் அகைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்போ நம்ம புதுசாக நம்ம ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அகைன் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட புரிதல் இனி வந்து அதிகமாக போகுது. அந்த இமோஷனல் பாண்டிங் இருக்கு இல்லையா, முதலெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா, ஒரு பாண்டிங் இருந்திருக்கும், ஒரு கெமிஸ்ட்ரி இருந்திருக்கும், அதெல்லாம் அகைன் அவங்க ஏங்குறாங்க, அதெல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்க. 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு, அவங்க இதில் வந்து நல்லா மாட்டிக்கிட்டாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்ச யூனிவர்ஸ் வந்து உங்களை இந்த பர்சனோட உங்கள் தாட்ஸில் வந்து அவங்களை வெளியில் விட மாட்டேங்குது. அது நல்லாவே தெரியுது. பாஸ்ட் சில ரீடிங்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு நல்ல ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணுறது, அவங்களே வந்து உங்களை விட்டு போகணும்னு நினச்சாலும் யூனிவர்ஸ் வந்து உங்கள்கிட்ட தள்ளுற மாதிரி தான் எனக்கு தோணுது. உன் பர்சன்ட்ட போ அப்படிங்கிற மாதிரி தான் அது சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க சோல் வந்து அவங்கள விட மாட்டேங்குது. இதில் என்ன எனக்கு தோணுதுன்னா, அவங்க மைண்டு வந்து இல்லை எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் சரி வராதுன்னு சொன்னாலும் அவங்களோட ஆன்மா இருக்கு இல்லையா, அது வந்து உங்கள் கூட தான் கனெக்ட் ஆகியிருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. ரொம்ப ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்குது, ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் இருக்குது உங்களுக்குள்ள. வேர்ல்டு கார்டு பாட்டம் டெக். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கோ, இப்போ உங்க 2 பேருக்குள்ள என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கோ, ஐ மீன் சைலண்ட்ல போயிட்டு இருக்கா, இல்லை சண்டை அதிகமாக வருதா, இல்லை வேற யாராவது தலையீடு இருக்கா, என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் எதுவுமே வந்து இப்போ வந்து அவங்களுக்கு பிடிக்காம போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் கூட அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, வேற வழி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். மைண்டும் ஹார்ட்டும் தான் இங்கே ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. உங்க பர்சன் ரொம்ப ஒரு லாஜிக்காக திங்க் பண்ணுறவங்க, அவ்வளோ ஈஸியாக இமோஷ்னலாலாம் விழமாட்டாங்க. பட் அவங்க மைண்ட் கேம் விளையாடுவாங்க. சரியா, அவங்க வந்து அழகாக அவங்கள மைண்ட் கேம் விளையாடி லவ் இருக்கிற மாதிரியோ இமோஷன்ஸ் இருக்கிற மாதிரியோ உங்ககிட்ட பண்ணலாம். பட் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ரொம்ப லாஜிக்காக யோசிக்கிறவங்க. அவங்களுக்கு எது வேணுமோ அதுதான். பட் யூனிவர்ஸ் விட மாட்டேங்குது. ஓகே, உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. இப்போ ஆக்ஷன் எடுத்தாலும் எந்த யூஸ் இல்லைன்னு நினைக்கிறாங்க.
சரியா? இப்போ ஆக்ஷன் எடுக்கிற நிலைமையிலேயே அவங்க கிடையாது. ஆக்ஷன் எடுத்தாலும் ஒரு ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் வரும்னு அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. கொஞ்சம் டைம் வேணும்னு தான் நினைக்கிறாங்க. நிறைய உங்களுக்குள்ள பிரச்சனைகள் அல்லது நம்பிக்கை இல்லாமல் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்திருக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனை நீங்கள் நம்பாமல் இருந்துகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் பர்சனுக்கு அது எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அல்லது உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இத்தனை நாளுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். உங்கள் 2 பேருக்குள்ள சண்டை வந்திருக்கலாம். ஜஸ்ட் பேசிக்காமையே இருந்தும் கூட நீங்கள் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு ஜஸ்ட் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. ஐ மீன் உங்கள் பர்சன் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இது வந்து சரியான டைம் இல்லை, டைம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான். அவங்க ஆக்சுவலாக ரொம்ப ஸ்லோவாக ஆக்ஷன் எடுக்கிற பர்சனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தைரியமாக டக்குன்னு யோசித்து முடிவு எடுக்கிற ஒரு பர்சன் மாதிரி தெரியல. ஒரு விஷயம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து அந்த மாதிரி தான் இருக்காங்க. 5 of Wands நிறைய மனப்போராட்டம் இருக்குது. கண்டிப்பாக 10 of Swords வேறு வந்திருக்கு. பெயின் அனுபவிக்கிறாங்க. சரியா? உங்கள் 2 பேருக்கும் இல்லை பாட்டம் டெக் 10 of Swords. உங்கள் 2 பேருக்கும் இல்லை நடந்த விஷயங்களில் வந்து அவங்க வந்து ஹாப்பியாக இல்லை, சந்தோஷமாக இல்லை. என்ன நடக்க வேணான்னு நினச்சாங்களோ அது நடந்துருச்சுன்னு தான் அவங்களோட வருத்தமாக இருக்குது. அண்டு இதில் வந்து சில பேருக்கு வந்து அடுத்தவங்களோட தலையீடு இருக்கலாம். உங்கள் 2 பேரை தாண்டி வேற ஒரு பர்சன் இல்லை குரூப் ஆஃப் பீப்புள் இல்லை கொலீக்ஸ் இல்லை ஃபேமிலி யாராவது நிறையா ஒரு தலையீடு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உங்கள் பர்சன் வந்து மனப்போராட்டம் அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. 5 of Swords வந்திருக்கிறதுனால 5 of Wands. ஓகே, இதில் வந்து எனக்கு தெரிகிற ராசி வந்து நான் சொல்லணுன்னா அதே இதுக்கு ராசி அதிகமாக வந்தது வந்து கும்பம், மிதுனம் அண்டு துலாம் அதிகமாக வந்திருக்கு. கடகம், விருச்சகம்லாம் இருக்குது. அண்ட் கடகம், விருச்சகம், மீனம் இருக்குது. சிம்மம், தனுசு, மேஷம். உங்கள் பர்சனோடது தான் டபுள் கன்ஃபர்மேஷன். ஓகே, உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. உங்களோட இன்டென்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு அவங்க உங்ககிட்ட லவ் வந்து எதிர்பார்க்குறாங்க. நியூவாக பிகினிங் ஆரம்பிக்கணும், அதுதான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. பட் டைம் அண்ட் ஸ்பேஸ் வேணும். இப்போதைக்கு நான் எதுவும் எடுக்க மாட்டேன், ஆனால் எனக்காக நீ வெயிட் பண்ணு, இதுதான் அவங்க சொல்ல வர்றது. எனக்காக நீ வெயிட் பண்ணு, அது ஒன்று. இன்னொன்று வந்து அவங்க உங்ககிட்ட இருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகி போயிருக்கீங்க, இல்லை உங்கள் பர்சன் மூவ் ஆன் ஆகி போயிருக்கீங்கன்னா அதில் வந்து நான் ஹாப்பியாக இல்லை, இப்போ என்ன நடந்துச்சோ அந்த விஷயத்தில் நான் ஹாப்பியாக கிடையாது அப்படிங்கிறதால ஸ்வாட் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஜெமினை, அக்வாரியஸ் அதில் அதிகமாக இருக்குது. லிப்ரா. ஸோ 7 of Swords வந்திருக்கு. உங்கள் பர்சன் ஏதோ சீட் பண்ணியிருக்காங்க. அந்த குற்ற உணர்ச்சி ரொம்ப ஹெவியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இதில் உங்களுக்கு கொடுத்த வழியில் வந்து அவங்க ரொம்ப மாட்டிக்கிட்டாங்க. நீங்கள் கூட மறந்துருக்கலாம். நீங்கள் மறந்துட்டு உங்கள் பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பட் உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு கொடுத்த அந்த அநியாயத்திலேருந்து வெளியில் வரலை. அவங்க அதிலே ஸ்ட்ரக் ஆகி இருக்காங்க. ரொம்ப யோசிக்கிறாங்க, நிறைய யோசிக்கிறாங்க. ஏன் இவங்களுக்கு நம்ம இப்படி பண்ணணும், நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம கரெக்டாக வந்து உங்களை வந்து ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோமோ அப்படிங்கிற கவலை வந்து அதிகமாக இருக்குது. சிலர் வந்து பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை பிரின்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாமல் உங்களை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. தங்கத்தட்டில் வச்சு தாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க லைஃப்குள்ளே வந்திருப்பாங்க. பட் அவங்க லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க உங்களை நடத்தின விதமே வந்து வேறு மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றம். ஸோ அதை கூட நீங்கள் கூட மறந்துட்டு கொஞ்சம் ஹீல் ஆகிட்டு இப்போ வெளியே வந்துகிட்டு இருக்கீங்க. பட் அந்த பர்சன் வந்து உங்களுக்கு பண்ண அநியாயத்துலேருந்து அவங்க வெளியில் வரலை. இதில் யூனிவர்ஸோட தலையீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப அடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. தலையீடு அதிகமாக இருக்குது. அவங்களை நிம்மதியாகவோ சந்தோஷமாகவோ வச்சுக்காத மாதிரி தான் தெரியுது. பண பற்றாக்குறை வந்து அவங்களுக்குள்ள வந்த மாதிரி தெரியுது. கிங் ஆஃப் வாண்ட்ஸ். ஆக்ஷன் எடுக்கணும். அவங்களோட ஒரே நோக்கம் என்னென்னா, கண்டிப்பாக வருவேன், உனக்கு கண்டிப்பாக நான் பேசுவேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. மேபி 4 to 5 weeks or 4 to 5 months. ஓகே, 4 to 5 மாதம் அல்லது 4 to 5 வாரத்தில் வந்து உங்களுக்கான ஆக்ஷன் எடுக்க நல்லா யோசிச்சு தான் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். பட் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன சொல்ல முடியும்னா, அவங்க ரொம்ப மெச்சூர்டாக ஒரு பொறுப்புள்ள ஒரு பர்சன் மாதிரி வந்து பேசுவாங்க ங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியல. அகைன் உங்க கூட வந்து ஒரு மைண்ட் கேம் விளையாடலாம், இல்லை டாமினன்ட் பண்ணலாம், உங்களை கண்ட்ரோல் பண்ணலாம். நான் சொல்கிற மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். பட் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் எடுக்க வேண்டியது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு உங்கள் கையில் தான் இருக்குது. பட் ஆக்ஷன் எடுப்பாங்க, கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. எஸ், ஸ்லோ ஆக்ஷன் தான். நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் தான். ஆரம்பத்திலே சொன்னேன் உங்கள் பர்சன் அவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்ட் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு பர்சன் மாதிரி தெரியலைன்னு. ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான், எல்லாமே ஸ்லோவாக ஆக்ஷன்
எடுக்கணும். மேபி அவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் சூழ்நிலை அவங்களுக்கு ஏதோ கடினமான சூழ்நிலையில் அவங்க மாட்டிகிட்டு இருக்கலாம். பட் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்கள் மட்டும்தான். உங்களை அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுற மாட்டாங்க. நீங்கள் ஒரு அவ்வளோ அழகான பர்சன். ரொம்ப இதில் நிறையா பேர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க. மோஸ்ட்லி ரொம்ப அழகாக இருப்பீங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து இப்போ வந்து ஒரு விஷயம் எனக்கு என்ன நல்லா தெரியுதுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து உங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்காக புதுசாக உங்கள் லைஃப்பை வந்து வேறு டைரெக்ஷனில் வந்து நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது வந்து இங்கே ஸ்ட்ராங்காக தெரியுது. பட் ஸோ உங்களை வந்து விட மாட்டாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். சரியா? ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க வந்து உங்களை அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுற மாட்டாங்க. ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் தேவைன்னு நினைக்கலாம். ஆர் அவங்க லைஃப் சந்தோஷமாக இருக்க நிம்மதியாக இருக்க நீங்கள் கண்டிப்பாக தேவை. பட் ஆக்ஷன் ரொம்ப ஸ்லோ. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்ஷன் எடுப்பாங்க, பட் ஹார்ஸ் வந்து அங்கேயே நிற்கிது. ஸ்டேபிளாக மூமெண்ட்டே எதுவும் கிடையாது, அப்படியே நிற்கிது. இதுதான் வந்து நீங்கள், இது உங்களோட எனர்ஜி. ஸோ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஸோ அவங்க ஓவராலாக அவங்க இன்டென்ஷன் சொல்லி பார்த்தா டைம் கேட்குறாங்க. அவ்வளோதான். கொஞ்சம் டைம் அண்ட் ஸ்பேஸ் கூட நானே உங்கள்கிட்ட வருவேன், பட் ஆக்ஷன் எடுப்பேன். கண்டிப்பாக உனக்கு ஆக்ஷன் எடுப்பேன், பட் நான் கொஞ்சம் லேட்டாக தான் எடுப்பேன். ஆனால் எனக்கு உன்னோட லவ் வேணும். உன்னோட லவ் இல்லாமல் என்னால் லைஃப்பில் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ தான் இந்த பிரிவில் வந்து நான் உன்னோட தாட்ஸில் வந்து ரொம்ப நான் ஓகே பாட்டம் டெக் ட்ரூ லவ். ஓகே, ஸோ உன் தாட்ஸில் வந்து நான் ரொம்ப உன்னை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். என்னால் இதுலேருந்து வெளியில் வர முடியல. ஸோ நீ வேணும், நீ புரிஞ்சுக்கோ. நான் உங்கள்கிட்ட வரும்போது நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, நீ ஏற்றுக்கணும். அதுதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது அப்படிங்கிறாங்க. அவங்க பயப்படுறாங்க நீங்கள் எங்கே அவங்கள ஏற்றுக்க மாட்டீங்களோன்னு. இதில் சிலர் என்னென்னா, இப்போ கூட அவங்க உங்களுக்கு சின்ன சின்ன சைன்ஸ் வந்து சிலருக்கு கொடுக்கலாம். பட் நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ரீசெண்டாக அவங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துருந்துருக்கலாம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தனாலேயே அவங்க பயந்து விலகி போயிட்ட மாதிரி தான் தெரியுது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கீங்க அவங்க கிட்ட, அது ஒரு விஷயம் தெரியுது. அதனாலே அவங்க பயந்து சில பேர் போன மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம ஏஞ்சல் கைடன்ஸ் ஒரு 2 கார்டு எடுத்து கைடன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே மாஸ்க் போட்டிருக்காங்க. ஏன்னா 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இதில் பாருங்கள். 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்னாலே வந்து சீட்டிங் கேரக்டர் தான். சரியா? அதே தான் வந்திருக்கு. யாரோ உங்ககிட்ட வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து மாஸ்க் போட்டுட்ருக்காங்க. ஸோ ஏஞ்சலோட கைடன்ஸ், ஏன்னா இந்த கார்டு வந்தனால நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். இதுவுமே சீட்டிங் தான். அவங்க நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு தான் அவங்க வந்து இதில் ஸ்டக் ஆகி இருக்காங்க. அந்த பெயின்லேருந்து அவங்க வெளியில் வரல, குற்ற உணர்ச்சின்னு. ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பர்சனோட இனியும் யாராவது மாஸ்க் போட்டு உங்ககிட்ட வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஈஸியாக யார்ட்டையும் ஏமாறாதீங்க. அது இன்னும் வந்து உங்களை ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளிடும். ஓகே, இன்னும் ஒரு கார்டு எடுத்துடலாம். யாரோ மாஸ்க் போட்டிருக்காங்கன்னு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் ஒரு இப்படி வார்னிங் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், மாஸ்க் போட்டிருக்காங்க. பட் நீங்கள் இதில் பாருங்களேன், இந்த பர்சன் இது நீங்கள் தான். எவ்வளோ அன்பான ஒரு இது. ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாஸ்க் இதுன்னு நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சனா இல்லை வேறு யாரும் உங்ககிட்ட கேம் ப்ளே பண்ணுறாங்களா, அது கொஞ்சம் பாருங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த லவ் பியோர்னு தெரியுது, ட்ரூ லவ்னு தெரியுதுன்னா அவங்க உங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் வந்து இறங்கி போகலாம். அதுதான் வந்து உங்களுக்கு இந்த பர்சன் வேணும், இவங்களோட லவ் பியோரான லவ்னு உங்களுக்கு உங்களோட உள்ளுணர்வு ஸ்ட்ராங்காக சொல்லுச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக கொஞ்சம் நீங்கள் அவங்களுக்கு உள்ளே விடணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க வேணாம். சரியா? ரொம்ப ஸ்ட்ராங்காக பவுண்டரி செட் பண்ண மாதிரி தெரியுது நிறையா பேர். ஸோ அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, என்ன பேச வர்றாங்க, அட்லீஸ்ட் அதை செய்யறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும். சரியா? ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கான அவங்க பர்சனோட இன்டென்ஷன், நோக்கம் என்னன்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம்.